உறக்கச் சொல்லுங்கள் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறது புதிய தலைமுறை தொலைக்காட்சி. சில காலங்களுக்கு முன்பு வரை கிராமம் நகரம் என்பதற்கு தனித்தனி அடையாளங்கள் இருந்தன, ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருந்தன. கிராமங்கள் என்பதற்கும் நகரங்கள் என்பதற்கும் தனித்தனியாக கலாச்சார சூழல்கள் மாறுபாடுகள் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அவை அவற்றின் அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றன. எனவேதான் இன்றைய சூழலில் வாழ்க்கையை அனுபவிக்க சிறந்த இடம் நகரமா கிராமமா என்று விவாதிக்க இருக்கிறோம். உறக்கச் சொல்லுங்கள் நிகழ்ச்சியில் விவாதிப்பதற்காக 4 சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நேயர்கள் பலர் வந்திருக்கிறார்கள். எனவே சிறப்பு விருந்தினர்கள் அறிமுகத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். முதலில் எழுத்தாளர் மேலாண்மை பொன்னுச்சாமியை வரவேற்போம். அவருக்கு அடுத்தபடியாக எழுத்தாளர் இமயம் அவர்களை வரவேற்போம். அதற்கு அடுத்தபடியாக சமூக செயற்பாட்டாளர் பானு கோம்ஸ் வந்திருக்கிறார், அவரை வரவேற்போம். அவருக்கு அடுத்தபடியாக கவிஞர் உமாதேவி அவர்களை வரவேற்போம். இனி நிகழ்ச்சியை தொடங்கும். உறக்கச் சொல்லுங்கள் முதலில் கிராமத்திற்கு ஆதரவாக பேச வந்திருக்கிறீர்கள். உங்களை பார்த்து நான் இந்த கேள்வியை கேட்க வேண்டும். கிராம வாழ்க்கையில் என்ன நிறைகள் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க, அதே மாதிரியே நகர வாழ்க்கையில் என்ன குறைகள் இருக்குன்னு பாக்குறீங்க? உங்கள் முதல் தரப்பு வாதங்களை எடுத்து. நகரம்னு சொன்னாலே அது நரகம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டான்னா கூட மறுநாள் பேப்பர்ல பார்த்தாதான் செத்து போயிட்டாங்கிற விஷயமே தெரியுது. ஆனா எங்க கிராமங்கள்ல அப்படி கிடையாது. சாதாரண ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்குங்க, அந்த ஒட்டுமொத்த கிராமமே சேர்ந்து கொண்டாடுற ஒரு நிகழ்ச்சி இன்னமும் எங்க கிராமப்புறங்கள்ல மட்டும்தான் இருக்கு. இப்ப நீங்க பெரிய பெரிய பதவியில எதுல வேணாலும் இருக்கலாம், ஆனா ஒரு திருவிழா காலத்துல பண்டிகை காலத்துல கண்டிப்பா நீங்க முதல்ல எங்க தேடி வர்றீங்க? சிட்டிலே இருந்துறீங்களா? கிடையாது. கண்டிப்பா கிராமப்புறத்தை நோக்கி தான் நீங்க வர்றீங்க. அதுக்கு என்ன காரணம்? உண்மையான சுதந்திரமும் சந்தோஷமும் எங்க கிடைக்குதுன்னா கிராமத்துல தான் கிடைக்குதுயா. சுத்தமான காத்து, சுத்தமான குடிநீர், சுத்தமான சுகாதாரம் இருக்கிற ஒரே இடம் கிராமம் தான். உங்க சிட்டில எல்லாரையும் பாருங்க, பைக்ல போனாலும் சரி கார்ல போனாலும் சரி மப்ளர் மாதிரி ஏதோ மூஞ்சில கட்டிக்கிட்டு தான் போயிட்டு இருக்கீங்க. என்ன காரணம்? சுகாதாரமான காத்தோ சுகாதாரமான குடிநீரோ சுகாதாரமான இருப்பிடமோ உங்க கிராமத்துல தவிர உங்க சிட்டில கொஞ்சம் கூட கிடையாது. அப்படி இருக்கப்ப நீங்க எப்படி சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்ல முடியும்? அந்த முகமூடி அணிவதற்கு காரணம் அதுதானே தெரியல. ஏன்னா நிறைய பெண்கள் முகமூடி அணிவதற்கு காரணம் என்னன்னு தெரியல, அவங்களதான் கேட்கணும். இருந்தாலும் நீங்க சொன்ன கருத்தையும் ஏத்துக்கிறேன் சார். எங்க கிராமம் எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நகரத்தை காட்டிலையும் எங்க ஊருக்கு அம்மாயில இருக்கிற அந்த மண்ணை எடுத்து கூட நாங்க குளிச்சோம்னா 1 மணி நேரம் அவ்வளவு சுகமா தூங்குவோம் சார். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கண்ட ஷாம்பை போட்டுட்டு அந்த ஷாம்பு போய் நரைச்சு போய் அதுக்கப்புறம் டை அடிச்சுட்டு அலையிறாங்க சார். 100 வயசு வாழணும்னு நினைச்சா சார் அது கிராமத்துல தான் சார் வாழ முடியும். நோயை வச்சு வாழணும்னா அது நகரத்துல போய் வாழ்ந்துக்கலாம். அது அந்த மாதிரி தான் சார். எங்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய இன்னைக்கு திருவிழான்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எந்த இதுலையும் கிடச்சிக்கிறாரு சார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையாவது பார்த்தீங்கன்னா உறவு முறை மனித நேயம். எங்களை ஒரு பிள்ளை கீழே விழுந்துட்டா கூட இது இன்னார் மகளில் செலுத்தாய் மகளில் கீழே விழுந்துட்டா தூக்கு அப்படின்வாங்க. ஆனால் நகரம் இருக்கிற அந்த நகரம் சொல்றீங்களே நரகம், கதவை பூட்டி போட்டு எவன் விழுந்தாலும் சரி என்னாலும் சரி அதுவும் சாம போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு அவசரமான வாழ்க்கை நான் கிராமத்துல அப்படி இருக்கா சார். கிராமத்துல பொண்ணுங்க பொண்ணுங்களா தான் இருப்பாங்க, பசங்க பசங்களா தான் இருப்பாங்க. ஆனா இந்த சிட்டில யாரு பொண்ணு யாரு பையன் யாரு வயசான பாட்டி யாரு வயசான தாத்தான்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எக்ஸாம்பிள் இருந்தா அங்க உட்கார்ந்துருக்க அந்த பொண்ணையே பாருங்க, டிஷர்ட் போட்டு வந்து உட்கார்ந்து இருக்குது. நான் இல்லன்னு சொல்லல, டிஷர்ட் போடுறது நான் தப்புன்னு நான் சொல்லவே இல்ல. ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் பசங்க போட்ட காலம் மாதிரி இன்னைக்கு பொண்ணுங்க வந்து பசங்கள மாதிரி ஷார்ட்ஸ் போட்டு அலையக்கூடிய சூழ்நிலை இந்த நகரத்துல தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிராமத்துல இருக்கக்கூடிய சுடிதார் போட்டிருக்கேன்னு சொல்லுவீங்க. நான் உங்களை சுடிதார் போட்டீங்க நான் சொல்லவே இல்லை. என்னன்னு சார், ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம நாட்டை வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா இப்போ நகரத்துல இருக்கிறவங்க அவங்களாம் சென்று அடிமை ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். கல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணறதுல பாசம் அப்படின்னா என்னன்னு தெரியல. ஒரு போஸ்ட்மேன் வந்து வீட்டுக்கு ரெண்ட் இருக்கிறவனே இங்க திருன்னு யாருப்பா இருக்கா யாருன்னே தெரியாதுமா, நீ வேற டென்ஷன் படுத்துற காலையில வேலைக்கு போகும்போது அப்படின்வாங்க. அன்னைக்கு அதுக்கப்புறம் நான் பாக்குறேன் பக்கத்து வீட்டுல இருக்கவனே திரு, அது அவங்களுக்கு தெரியல. ஆனா ஒரு கிராமம் அப்படின்னா 4 தெரு 4 ஒரு பிளேஸ் தள்ளி போய் கேட்டா கூட தோ அவரா அந்த வீட்டுல இருக்காரா அப்படி இருக்காரு, அவங்கள பத்தி எல்லாமே தெரியும். இன்னைக்கு அவங்க ஒரு சுயநலவாதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எப்படி ஒரு பண்பு அன்பு பாசம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்கள பத்தி மட்டும் நினைச்சு நம்மளே ஜால்ரா சார், நல்ல ஜால்ரா போடுறது. ஆங்கிலேயர்கள் கிட்ட நம்மளே போய் அடிமை ஆயிட்டு இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜால்ரா போடுறது. உங்களை பயங்கரமா குற்றச்சாட்டு, சுயநலவாதிகள் ஜால்ரா போடுவாங்க, அப்புறம் மூர்க்கத்தனமா இருக்கீங்களா நீங்க, பயமுறுத்துற மாதிரி பேசியிருக்காங்க. உங்கள் வாதங்கள்? இப்ப எல்லாமே நகரத்தை குற்றம் சாட்டிட்டாங்க.
இன்னமும் அவங்க இன்னமும் நகரத்துக்கே வராத ஆள் மாதிரியும் குற்றம் சாட்டிட்டாங்கல்ல. அவங்களுக்குன்னா வருஷத்துல 2 நாள் தான் திருவிழா. நாங்க தினம் திருவிழாவா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் சார். நினைச்ச போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போவோம் சார். நாங்க கிராமத்துல அவனோட சேராத இவனா இந்த 3ஆவது தெருல இருக்கால முருகன் அவன்கிட்ட பேசவே கூடாது திருட்டு போய் அப்படின்னு எங்க அம்மாலாம் இருக்கு சிட்டியில இருக்க மாதிரி இருக்க. எங்க அம்மாக்கு அவன் ஃபேஸ் தெரியும், பார்த்தோன்னே சரி வெளிலதாப்பா போயிட்டு வாப்பாடுவாங்க. நகரத்துல பார்சியாலிட்டி உண்டாகும் சார். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தீண்டாமை பகுதின்னு ஒரு இடம் கன்ஃபார்மா கிராமத்துல இருக்கு. நகரத்துல ஒரு ஏரியா கூட அப்படி கிடையாது சார். இங்க இருந்து இவங்க சொல்றது எல்லாம் பார்த்து ஒதுக்கி வச்சிருவாங்களா எப்படி சார்? கிராமத்துல எங்க பாட்டி ஊர்ல சார் எங்க வீட்டு வாசல்ல வந்து ஒருத்தர் உட்கார மாட்டார் சார். தீண்டாமை அவங்க வந்து எங்க ஏரியாக்குள்ள வரக்கூடாது. அந்த மாதிரி இன்னும் இருக்கு. இவங்க சொன்னது என்ன தெரியுமா சொல்றாங்க? இவங்க சொன்ன நகரத்து வாழ்க்கைன்ட்டு எல்லாம் பார்க்கறது கிண்டி சைதாப்பேட் ஆளுங்க மட்டும்தான் அவங்க பார்த்துருப்பாங்க. கிராஸ் பண்ணி அந்த கிண்டி சைதாப்பேட் மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. அந்த பக்கம் போன திருவத்தூர் பார்க்கல, இந்த பக்கம் வந்து தாம்பரம் மேடவாக்கத்தை பார்க்கல. அங்க ஒவ்வொருத்தரும் வில்லால எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா சார்? பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல பாயசம் போன வாசனை எங்க வீட்டுக்கு வருதுன்னு கிச்சன் வழியா நேருக்கு நேரம் பேசிக்கிறோங்க சார். நகரத்துக்காரங்க கிராமத்துக்காரங்க உங்க வீட்டுல கோழி குழம்பா எங்க வீட்டுக்கார சம்பாதிக்கவே இல்லை மாணுவாங்க. கஷ்டம் எடுத்துட்டு போய் தருவாங்க நகரத்துல. அந்த தரப்பினர் சொன்னாங்க பாசம் அன்பு, நாங்க தான் ரொம்ப பாசமா இருக்கோம், நாங்க தான் அன்பு, நாங்க தான் அப்படியே ஒற்றுமை அப்படியெல்லாம் பேசுனாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஜாதி வெறி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிராமத்துல தான் இருக்குது. ஒரு ஜாதியை விட்டு ஒரு ஜாதியை கல்யாணம் பண்ணா இன்னைக்கும் வெட்டி சாச்சிடுறாங்க. இன்னும் பேசாம பிள்ளைங்களை சேர்த்துக்காம அவங்க வந்து இங்க நம்ம சென்னையை தேடி இங்க நம்ம இதை தேடி ஓடி வராங்க. ஆனா வந்து அவங்க வந்து அந்த பாசம் இதெல்லாம் சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டோம் சார். சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா அவங்களோட ஊருக்கு போயிட்டு திருவிழால இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சந்தோஷம்னாலே அவங்களுக்கு திருவிழா போகணும் தான். டெய்லி மெரினா பீச் பாக்குறதுக்கும் இப்பவும் எம்ஜிஆர் சமாதி பாக்குறதுக்கும் டெய்லி ஒரு பஸ் மெரினா பீச்சுக்கு வந்துட்டே தான் இருக்கு. நானும் சின்ன பிள்ளைன்னு பாக்குறேன். அந்த பஸ்ஸுக்கு வருகை மட்டும் குறைஞ்சதே கிடையாது. கோயம்பேடுல வந்து இறங்குறது ஃபுல்லா எந்த ஊர் மக்கள், உங்க கிராமத்து மக்கள் தான் இங்க வந்து இறங்குறாங்க. இங்க இருந்து போற மக்களை விட அங்கிருந்து படையெடுக்கிற மக்கள் தான் அதிகமாயிட்டே இருக்காங்க. அது குறைஞ்ச பாடே கிடையாது. சொர்க்கம் இருக்கவங்க அங்கேயே உட்கார வேண்டியது தானே, இங்கேயே ஏன் படையெடுக்கிறீங்க? கிராமங்கள்ல விவசாயம் வாழுதுன்னு யாருக்கு வாழுது? ஒருத்த முதலாளி, 100 பேர் தொழிலாளி. ஆனா இதே நகரப்பகுதிக்கு நம்ம வரோம். நகரப்பகுதிக்கு வரனா நான் சம்பாதிக்க முடியும். நான் எவ்வளவு உழைப்பு செலுத்துறனோ அவ்வளவு நான் சம்பாதிக்க முடியும், அவ்வளவுக்கு நான் வாழ முடியும். ஆனா கிராமத்துல சாத்தியம் கிடையாது. கிராமத்துல இருக்கிற வாழ்க்கை தான் வந்து சொர்க்கம்னு பேசினாங்க, அதான் மகிழ்ச்சி தருதுன்னு சொன்னாங்க. இவங்களுக்கான அடுத்த தலைமுறை யாருமே வந்து கிராமத்துல இவங்களோட இருக்கிறதுக்கு யாரும் விரும்புறது இல்ல. அடுத்த தலைமுறையினை சேர்ந்தவங்க மக்கள், விவசாயியோட பிள்ளைகள் யாருமே வந்து விவசாயிகளா போறது கிடையாது. இன்னைக்கு ப்ரொஃபஷனல் காலேஜஸ் தேடி தான் வந்து நகரத்துக்கு போறாங்க. இவங்க நரகம்னு சொல்லக்கூடிய அந்த நகரத்துல தான் விவசாயிகளோட பிள்ளைகள் வந்து இன்ஜினியராவோ டாக்டராவோ இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்காங்க. அதை யாருமே தடுக்கிறது இல்லை, அதை தான் விரும்புறாங்க அவங்களும். இரண்டாவது, உடுப்பு பத்தி சொல்லியிருந்தாங்க. எந்த வேலை செய்யற வேலைக்கு தகுந்த மாதிரி ஒரு வசதியான உடுப்பு தான் வந்து தேடி போறோமே தவிர, இந்த உடுப்பு உடுத்துறதுனால எங்களுடைய கலாச்சாரத்தையோ இதை நாங்க மறக்கிறோங்கிறது கிடையாது. அப்படி பார்த்தா கிராமத்துல இருக்கிற பெண்கள் யாருமே இன்னைக்கு பாவாடை தாவணி போடுறத நாங்க பாக்குறது இல்லையே, சுடிதார் தானே போடுறாங்க. எழுத்தாளர் பொன்னுசாமி ஐயா, நீங்க தான் சொல்லணும். ஏன்னா அவங்க பேசும்போது அதிகமா வந்து பேசப்பட்ட கருத்து என்னவென்றால், சாதி வெறியும் தீண்டாமையும் தலைவிரித்து ஆடுவது கிராமங்களில் தான் ஒரு கருத்தை பதிவு செஞ்சிருக்காங்க. நீங்க என்ன சொல்ல போறீங்க? கிராமத்தில் இருக்கிற பல்வேறு குறைபாடுகளில் இந்திய குறைபாடான ஜாதியும் அங்கேயும் இருக்கு. ஆனா இந்தியாவின் நிறையான விவசாயம் கிராமத்தில் இருக்கு. கிராம விவசாயம் மட்டுமல்ல, இன்றைக்கு நம்ம தேய்க்கிற எண்ணெயிலிருந்து சாப்பிட்ற சோறுலேருந்து ஊத்துற குழம்புலேருந்து எல்லாத்துக்குமான எள்ளும் நெல்லும் அரிசியும் தானியமும் நவதானியங்களும் உபகரணங்களும் உற்பத்தி பண்ணி கொடுக்கறவன் அங்கதான் என்ன இருக்கிறான். கிராமங்கள் கையை மடக்குனா இந்தியா வாயை மூடும், வயிறு காயும். இன்னைக்கும் ஒரு பழமொழி கிராமத்தில் உண்டு, கல்யாணம் தள்ளினாலும் இளவு தள்ளக்கூடாது. கல்யாணத்துக்கு நீங்க எனக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்கிறீங்க, மொய் செய்யறதும் மொய் செய்யாமல் இருக்கிறதும் வராது இருக்கிறது ஏன் இஷ்டம். ஆனால் ஒரு மரணம் நடக்கிற பொழுது அங்கே நான் போய் சேர்றது கட்டாயம். ஆனால் அபார்ட்மெண்ட் வாழ்க்கையில் F1 இளவு விழுந்தா C1 குக்கரில் குக்கர் சத்தம் கேட்குது. குக்கர் சத்தம் வெளியே கேட்காம இருக்கிறதுக்காக டிவி சத்தம் ஓவராக கேட்குது. கிராமத்து வாழ்க்கையில் வந்து முதல்ல பாதுகாப்பு பெரிய விஷயம். சொந்த ஊர், இந்த ஊருக்குள்ளே எவனும் புகுந்து அடிச்சுட்டு போயிட முடியாது. அடுத்த ஊருக்காரன் இங்கே திட்டிட்டு போயிட முடியாது. அடுத்த ஊருக்காரன் இங்கே தண்ணி அடிச்சுட்டு சலமல் பண்ணிட்டு போயிட முடியாது.
அப்படிங்கிற ஒரு பாதுகாப்புணர்வு, தனி மனித உணர்வுக்கான பாதுகாப்பு. இங்கே அப்படி இல்லை. மூதாட்டியை கழுத்தை நெறித்து 20 நகை கொள்ளை என்பது தினந்தோறும் நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குற செய்தி. மூதாட்டிகள் கூட பத்திரமா இருக்க முடியல. அப்படி இது ஒரு தனி மனித பாதுகாப்பின்மை என்பது நகர வாழ்க்கையில் இருக்குது. நகர வாழ்க்கை குறைபாடுகள் நிறைந்த வாழ்க்கையாக இருந்தாலும் வசதிகள் நிறைய இருக்கு. வாழ்க்கையை அனுபவிக்கணும், வசதி கொண்டாடணும்னு நகரம்தான். ஆனால் வாழ்க்கையை வாழ்வது என்பது கிராமம்தான். வாழ்க்கையை கொண்ட வசதி உங்க கருத்தை முழுமையை ஏத்துக்கிறேன். உங்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை நகரங்கள் அதிகமா இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. நீங்க எப்படி பார்க்கீங்கன்னா மெட்ராஸ் பாட்டு பதிவு செய்த படங்கள் அதுவும் ஒன்றாக பேசப்படுகிறது. எனவே உங்கள் தரப்பு வாதம் என்ன? இன்னைக்கு சமூகத்துல பாதுகாப்பு என்பதை விரும்புறதை விட சுதந்திரத்தை, சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை விரும்புறது தான் அவசியமா இருக்கு. அதுதான் இன்னைக்கு தேவையும் கூடவா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா நகரத்திலயும் சாதியம் இருக்கு, ஒடுக்கப்படுதல் இருக்கு. அது கிராமத்துல மட்டுமே கிடையாது. ஆனால் கிராம அளவிற்கு நகரத்தில் இல்லை என்பதுதான் உண்மை. சாதியம், வன்கொடுமை, பெண்கள் மீதான வன்கொடுமை, பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் நிகழக்கூடிய இடங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 100% கிராமங்கள் தான். அழுத்தமான ஒரு பதிவு செஞ்சிருக்காங்க. 100% அங்கதான் நடைபெறுதுன்னு சொல்றாங்க. எழுத்தாளர் இமயம், நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்போ நகரத்துல ஐடி கம்பெனிகள் இருக்கு, மின் பொருள்கள் உற்பத்தி பண்ணுது, தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கு, வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குது. உலகத்துல நீங்க வாட்ச் போடாம இருக்கலாம், கம்ப்யூட்டர் இல்லாம இருக்கலாம், ஏசி இல்லாம இருக்கலாம், பேண்ட் இல்லாம இருக்கலாம், ஷூ இல்லாம இருக்கலாம், எது வேணாலும் இல்லாம இருக்கலாம். ஒருவேளை சோறு இல்லாம இருக்க முடியுமா? அந்த சோறை உற்பத்தி பண்ற இடம் கிராமம். கிராமத்துல தான் அந்த பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவில் ஒரு பொண்ணு ரோட்ல போச்சு. இப்போ இதுல ஒரு பத்திரிகையில படிச்சான். அந்த ஒரு பொண்ணு போனதை ஒரு பகல் முழுக்க ஒரு கம்பெனிக்காரன் ஷூட் பண்ணியிருக்கான். அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான். அந்த வீடியோ வந்திருக்கு, யூடியூப்ல போட்டிருக்கான். இப்போ சென்னையில் ஒரு புள்ள போகுதுன்னு வச்சுங்களேன், உமாதேவி கவிஞரே போறாங்க. அவங்க வீட்டுல இருந்து போய் அந்த பஸ்லயோ எலக்ட்ரிக் ட்ரெயின்ல ஏறி அவங்க ஆபீஸுக்குள்ள போய் சேரத்துக்குள்ள அந்த அம்மா படக்கூடிய சித்திரவதை இருக்குல்ல, உண்மையில அதை கற்பனை பண்ண முடியும் நினைக்கிறீங்களா? ஒரு கிராமத்துல ஒரே ஒரு புள்ளைய ஒருத்தன் பார்த்துட்டான் அப்படின்னா அடுத்த கிராமத்துல வீட்டுக்கு தெரிஞ்சுவிடும். அந்த புள்ள ஊர் பஞ்சாயத்து வச்சிருவா, ஜாதி பஞ்சாயத்து வச்சிருவா. இது மாதிரி தடங்கல்கள் அங்க இருக்கு. இந்த வன்கொடுமைகள் உண்மையிலே அங்க குறைவா இருக்கு. ஜாதி ஒரு அம்மா சொன்னாங்க, ரொம்ப கிராமத்துல தான் ஜாதி இருக்கு, அங்கதான் பெரிய கொலைலாம் நடக்குது. உண்மையிலே சின்னையில இல்லையா ஜாதி? யார்கிட்டயுமே இல்லையா ஜாதி? என்ன கேட்டா அங்க மறைமுகமா இருக்கு. இங்க உலகம் முழுக்க அறிவிக்கப்படுற ஒரு ஜாதியா இருக்கு. பேப்பர்ல பாத்தீங்கன்னா தெரியும், மேட்ரிமோனியல் போடுறாங்க இல்லையா? அது எப்படி போடுறாங்க? இந்த ஜாதியில, இந்த பிரிவுல, இந்த நிறத்துல, இந்த படிப்புல, இந்த உயரத்துல, இந்த நிறத்துல, இந்த அளவுல எனக்கு பொண்ணு வேணும். அப்ப கிராமத்துல மட்டும் தான் ஜாதி இருக்கு, கிராமத்துல மட்டும் தான் ஜாதிய வன்கொடுமைகள் இருக்கு, வன்முறை இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னும் சொல்ல போனா கிராமத்துல இருக்கவனோட அதிகமா படிச்ச, பண்புள்ள, நாகரிகம் அடைந்த சமூகம் சொல்லக்கூடிய உயர் பதவியில் இருக்கவங்க தான் இன்னைக்கு ஜாதி வரி அதிகமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் குறிப்பா நகர்ப்புறங்கள்ல அது வெளிப்படுற தன்மை வேணா வேறுபாடா இருக்கலாம். அப்புறம் நகர வாழ்க்கையில மனைவி ஒரு கம்ப்யூட்டரோட தனி ரூம்ல உட்காந்துருக்காங்க, கணவன் ஒரு ரூம்ல கம்ப்யூட்டரோட உட்காந்துருக்காங்க, குழந்தைகள் கம்ப்யூட்டரோட இருக்கு. அப்ப கணவன் மனைவிக்குள்ளாரியே ஒரு இசைவான வாழ்க்கை முறை அமையாத ஒரு நெருக்கடி இங்க வந்திருக்கு. நீங்க மெட்ராஸ்ல பெரிய சமையல் கட்டா நீங்க பேசிக்கிறேன்னு சொல்றீங்க. எந்த தெருவிலையாவது போய் ஒரு ஆள் சொம்பு தண்ணி வாங்கி குடிக்க முடியுமா சென்னையில? பாலுகோம்ஸ், அவர் சொன்ன கருத்துக்களை முழுமையை ஏத்துக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை. அதாவது வாழ்வதற்கு ஏற்ற இடம் இல்ல வாழ்வை அனுபவிப்பதற்கு ஏற்ற இடம் கிராமமா நகரமான்னு நீங்க கேட்டீங்க. அனுபவிப்புங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பெர்செப்ஷன்ல வர்றது. எது அனுபவம் அப்படிங்க, எனக்கு தேவையான ஒண்ணு, நான் தேடுவது ஒன்று, அது கிடைக்கிற இடம் தான் எனக்கான இடம், வாழ்வை அனுபவிப்பதற்கான இடம். ஒரு விவசாயிக்கு கிராமம் தான் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கான இடம். ஒரு ஐடி ப்ரொஃபஷனலுக்கு நகரம் தான் வாழ்வை அனுபவிப்பதற்கான. இதை தாண்டி அடிப்படை வசதிகள்னு இருக்கு. முதல்ல பாதுகாப்பை பத்தி பேசினாங்க ரெண்டு பேருமே, தனி மனித பாதுகாப்புன்னு பேசுறாங்க. புனிதா என்கிற மாணவி நகரத்தை சேர்ந்தவரா? பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு இறந்து போன புனிதா என்கிறவர் கிராமத்தை சேர்ந்த. அப்ப தனி மனித பாதுகாப்புன்னு நாம இன்னைக்கு பேசவே முடியாது. மிகப்பெரிய பாலியல் வன்கொடுமைகளுக்கு உட்படுத்தப்படுபவர்கள் கிராமத்து சிறுமிகளாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப எங்க இருக்கு தனி மனித பாதுகாப்பு?
அப்புறம் அவர் ஒரு இளைஞர் சொன்னாரு, ஜாதி கொடுமைகள் பெரிய அளவுல கிராமத்துல. இவர் சொன்னாரு, ஜாதி எல்லா பக்கமும் இந்திய சமூகமே ஜாதி கட்டமைப்பில் தான் இருக்கிறதுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா நகரத்துல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இங்க ஒரு அனானிமிட்டி கிடைக்குது. கிராமத்துல யாரு என்ன ஜாதிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு ஒரு டிஸ்கிரிமினேஷனை அவங்க வாழ்க்கையில தினமும் ஒவ்வொரு கட்டத்திலும் அதை எதிர்கொண்டு நகர்த்தணும் வாழ்க்கையை. ஆனா நகரத்துல அந்த பிரச்சனை கிடையாது. ஒரு வாழ்க்கையை ஒரு கீழ் ஜாதி மேல் ஜாதிங்கிற டெய்லி ஒவ்வொரு வகையிலும் தன்னை கீழ்படுத்திக்கிட்டு ஒரு மனிதன் வாழ்க்கை வாழணுங்கிற அவசியம் நகரத்துல கிடையாது. நகரத்துல அவன் என்ன ஜாதின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. ஒரு கூட்டத்தோட கும்பலோட இருக்கும்போது அந்த அனானிமிட்டி கிடைக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறத வளர்த்து எடுப்பதற்கு உதவுகிற ஒரு நகரம், அந்த இடத்துல நகரம் தான் நிக்குது, கிராமம் இல்லைங்கிறது மிக முக்கியம். இதெல்லாம் தான் ஒரு வாழ்க்கை. ஒரு மனிதன் தன்னை ஒரு மனிதனாக கருதி தன்னை உயர்த்துவதற்கு தன்னை முதல்ல மதிக்கணும். அது கிராமத்துல கீழ் ஜாதி மேல் ஜாதி இந்த ஜாதி பிரச்சனைகள்னால எந்த மனிதனுக்கும் கிடைப்பதில்லை. அது நகரம் கொடுக்குது. அந்த வகையில் நகரம் உயர்ந்ததாக இருக்கிறது. ரெண்டாவது, இவங்க எல்லாம் கிராமத்தை பத்தி சொல்லும்போது பண்பை பத்தி பேசினாங்க. இங்க நாங்க ஒருத்தருக்கு உதவுவோம், உடனே கேட்போம். பண்பு தான் மெயினா சொன்னாங்க. கிராமத்திலிருந்து வந்தவர்கள் தான் இன்னைக்கு நகரவாசிகளா இருக்கிறாங்க. பண்பு எங்க போச்சு? நகரமா பண்பை கெடுத்துடுது. ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர்கள் பண்பை விடுவதற்கு நகரம் என்ன செய்யும்? ஒரு பண்பை வளர்த்தெடுக்கணும். நம்ம அப்பா அம்மா இன்னைக்கு கிராமத்துல இருக்காங்க. அதாவது இன்னைக்கு கிராமம் இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு விருப்பம் இருக்கு. ஆனா நாம போய் அந்த கிராமத்தை வாழ வைக்க மாட்டோம். நம்மளுடைய மூதாதையர்கள் இல்ல அப்பா அம்மா இல்ல பாட்டி தாத்தா மாமா அத்தை அவங்க தான் கிராமத்தை வாழ வைக்கணும். நம்ம லீவுக்கு போய் இருப்போம். அப்படி சொல்கிற கிராமம் தான் இன்னைக்கு இருக்கு. கிராமம் வேணும்னு சொல்கிற யாராவது ஒருத்தர் போய் கிராமத்துல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை வாழ வைப்பாங்களான்னா இல்ல, யாரும் ரெடியா இல்ல. அதுக்கான காரணம் என்ன? பண்பு ஒவ்வொரு தனி மனிதனும் பேணப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது அடுத்தவங்க பேணுவாங்க, நம்ம குறை சொல்லிட்டு இருக்கலாங்கிறது இல்ல. அடுத்தவருக்கு உதவ வேண்டும் என்பது எல்லா மனிதருக்கும் அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒரு பண்பு. அது நகரத்துக்கு வந்தா காணாம போகணுங்கிறது அவசியமே கிடையாதுங்கிறது தான் என்னுடைய. பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கருத்து, கிராமங்கள் வாழ்வதற்கு தகுதியான இடம்தான், ஆனால் பிழைப்பதற்கு நகரங்களை நோக்கித்தான் செல்ல வேண்டும் என்பது பொதுவாக பேசப்படுகிற ஒரு கருத்து. சரி, அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல, கண்டிப்பா நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்? சரிங்களா, இன்னைக்கு ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய நீங்க இப்ப கிராமத்துல இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஒரு மாசம் இல்ல ஒரு வருஷம் வரைக்கும் கூட உங்க வீட்டை பூட்டி போட்டு நீங்க தனியா போய் எங்க வேணாலும் நிம்மதியா இருக்கலாம். சரிங்களா, அதே இது இன்னைக்கு அபார்ட்மெண்ட் வாழ்க்கை நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லி எல்லாருமே மாறுதட்டி சொல்றாங்கல்ல. ஒரு நாள் நீங்க உங்க வீட்டை விட்டு வெளியில போறப்ப அந்த வீட்டுக்கு ஒரு காவலுக்கு நீங்க ஒரு செக்யூரிட்டியை போட்டு போகக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இந்த நரகத்துல இருக்குதா இல்லையா? சொல்லுங்க முதல்ல. ஒரு செய்தி அப்படின்னா, இவங்க சொல்ற பூரா சிட்டியில் உள்ள சொல்லக்கூடிய ஒவ்வொரு இதுமே நாங்க பொருளாதார ரீதியா நிறைவா இருக்கு அப்படின்றாங்க. பொருளாதாரம் மட்டுமே ஒருத்தனுடைய வாழ்க்கையை கட்டமைக்காது. அதுக்கு பின்னாடி பண்பாடுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், மொத்தமா கூடி முத்தம் கொடுத்துக்கிறாங்க. இது எங்க நடந்தது? கிராமத்துல நடக்குதா? சிட்டில நடக்குது. முத்த போராட்டம் சென்னையில ஒரு முக்கிய ஒரு கல்வி நிறுவனத்துல நடந்திருக்கு. ஆனா அதுக்கு அடுத்து கோயம்புத்தூர்ல நடக்க போதுன்னு அறிவிக்கப்பட்ட உடனே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு கோயம்புத்தூர்ல இருக்க அந்த ஒரு மிகப்பெரிய மால், அந்த நேம் சொல்ல வேணாம், அந்த மாலோட அந்த அமைப்பே முழு மாலையுமே அன்னைக்கு அடைச்சிட்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னா அங்க இருக்க யாருமே கிராமத்துல இருக்கவங்க இல்ல, எல்லாருமே நகரத்துல வாழக்கூடியவங்க தான். ஒரு முத்த போராட்டம்ன்றது இந்த கலாச்சாரத்துல, நான் நகரத்துல வாழக்கூடிய ஒரு பொண்ணு, ஆனா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். எங்கள்கிட்டயும் கலாச்சாரம் இருக்கு. பானுகம், இந்த கருத்து நீங்க கலாச்சார சீரழிவு பொதுவா இந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. கிராமங்கள்ல கலாச்சாரம் சிறப்பா இருக்கு, பண்பாடு சிறப்பா இருக்கு, ஆனால் நகரங்களில் பண்பாட்டு சீரழிவு அதிகமா இருக்கு. குறிப்பா சமீபத்தில் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக முத்தம் கொடுத்து கொண்டார்கள் என்றெல்லாம் ஒரு பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. நகரங்கள் அவ்வளவு மோசமாக இருக்கிறது. அதுதான் அடிப்படை பண்பு பத்தி தான் திரும்ப திரும்ப அந்த சைட்ல இருந்து பேசுறாங்க. அடிப்படை பண்புகள் குடும்பத்திலிருந்து தான் உருவாகுது. ஒவ்வொரு குடும்பமும் எதை வேல்யூஸ்னு நினைக்குதோ அதை தன்னுடைய குழந்தைகள்கிட்ட சொல்லி வளர்க்குறாங்க. அந்த வேல்யூஸை ஒவ்வொரு தனி மனிதனும் எவ்வளவு தூரம் தக்க வச்சுக்கிறாங்கிறத பொறுத்து தான் அந்த பண்பு நிலையிலேருந்து எந்த சூழ்நிலைக்கு போனாலும், சென்னையில் நியூயார்க் போனா கூட, லாஸ் வேகாஸ் போனா கூட, அங்கேயும் போய் தன்னுடைய பண்பு நிலை மாறாமல் இருக்கக்கூடிய மனிதர்களால இருக்க முடியும். நகரங்கள் பண்பு நிலையை மாற்றுவதில்லை. இதே கிராமத்தில் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக முத்தம் கொடுத்து விட முடியுமா? விட்டு விடுவார்களா? ஆனால் நகரத்தில் நடைபெறுகிறது என்றால் நகரத்தில் சூழ்நிலை கெட்டு இருக்கிறது என்றுதானே அர்த்தம். இது தவறுன்னு பார்த்தா தவறு, சரின்னு பார்த்தா சரி. இந்த இரண்டுக்கும் நடுவுல ஒரு பார்வைன்னு இருக்குது. அதாவது தனி மனித சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கிறது. தனி மனித இவங்க பேசும்போது சொன்னாங்க, பெண்களுக்கு சம உரிமையும் சம வாய்ப்புகளும் சுதந்திரமும் கிடைப்பது நகரத்துல, அந்த கிராமத்துல அது கிடைக்கிறது இல்லை. அதுதான் அதே சுதந்திரமும் அதே தனி மனித உரிமையும் அதே அந்த பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்ங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த விஷயத்துல வச்சு பார்க்கணுங்கும் போது சுதந்திரத்தின் அடுத்தடுத்த நகர்வுகள்ல இதை ஒன்னா பார்க்கலாம். இதற்கான சுதந்திரம் இங்க இருக்கு, கிராமங்கள் இதற்கான சுதந்திரம் எல்லா இடத்துலயும் எல்லா தவறுகளுக்குமான சுதந்திரம் இருக்குது. அந்த கருத்தை ஏத்துக்கிறீங்களா?
இல்ல நிச்சயமா நான் வந்து சாத்தியம் இல்ல. நகரம் அதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. இப்போ அங்கங்க நடக்கக்கூடிய கல்லூரிகள் பள்ளிகள்ல வந்து முத்தமிடுறது அப்படிங்கிறது வந்து வெளிநாடுகளுக்கு இது சாதாரணமா இருக்கலாம். இந்தியா போன்ற தமிழ்நாடு இந்த மாதிரி சூழல்ல அது நமக்கு வந்து ரொம்ப அந்நியப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு, அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்கு. இது கிராமங்கள்ல 100% வந்து சாத்தியமே இல்லை. இந்தியாவிலே இதுதான் முதலா வந்திருக்கு நான் நினைக்கிறேன். இந்தியாவுக்கே இதுதான் முதல் முறையா வந்திருக்கு. நம்ம வந்து ஒரு 2000-3000 ஆண்டுகள் பண்பாட்டுல நாகரிகத்துல மேம்பாட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகத்துல நம்ம ஒரு விதமா வளர்க்கப்பட்டிருக்கோம். நம்முடைய சமூகம் ஒரு விதமா வளர்க்கப்பட்டிருக்கு. இது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்கம் நமக்கு இன்னும் வளரல. அப்படி அந்த மனோபக்கத்தை வளரக்கூடிய பக்குவம் நமக்கு வந்தா கூட இந்த கலாச்சாரத்தை இந்தியால தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளுமானா? நிச்சயமா ஏற்றுக்கொள்ளாது. சார், நான் வந்து ஒரு மருத்துவ கல்லூரியில வேலை செஞ்சேன், ICU யூனிட்ல வேலை செஞ்சேன். நானு அங்க பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல இருந்து எவ்வளவோ குழந்தைங்க, இப்ப சொல்றீங்க எல்லாம் வந்து எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லைன்னு சொல்லிட்டு நகரப்புறத்துக்கு தான் வரீங்க எல்லாரும். அந்த இடத்துல வரும்போது நகரத்தை ஏத்துக்கிறீங்க இல்லையா? ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு குழந்தை ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு வரும்போது அந்த நகரத்துல இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது அதை ஏத்துக்கிறீங்க. அதே சமயத்துல மத்ததெல்லாம் மட்டும் அப்படி தூக்கி போட்டேன். பிளஸ் பாயிண்ட்டும் கொஞ்சம் யோசிங்கப்பா. கேக்குறேன், எவ்வளவு குழந்தைங்க, எத்தனை பேர் வந்து தரமான கல்வி, அதாவது உங்களுக்கு வந்து இப்ப நீங்க வந்து வேலை செய்யணும்னா நிறைய இங்கிலீஷ் நாலேஜ் தேவை, நிறைய நாலேஜ் தேவை, புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து அங்க கம்மியா தான் இருக்கு. டீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு கம்மியா சொல்லி கொடுங்க. மேபி இப்ப அவேர்னஸ்னால நிறைய வந்துருச்சு, புரியுதுங்களா? ஆரம்ப கட்டத்துல அதெல்லாம் இல்ல. எவ்வளவு BE படிச்சவங்க இங்க வந்து கம்மியான சம்பளத்துல வேலை செய்யறவங்க நான் பார்த்திருக்கேன் கிராமப்புறத்துல. இங்க நகரத்துல படிக்கிறவங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து நல்லா படிக்கிறாங்க. நிறைய எஜுகேஷன் லெவல்ல ரிச் எஜுகேஷன் சொல்லலாம், அதாவது குவாலிட்டியான எஜுகேஷன்ஸ் கொடுக்குறோம், எல்லாம் பண்றோம். ஏத்துக்கிறீங்களா இல்லையா? குவாலிட்டியான எஜுகேஷன்ஸ் வந்துருச்சு இல்லையா? அதை கொடுக்க விருப்பப்படுறவங்க யார் தெரியுமா? நாங்க தான். நகரத்துல வாழ்றவங்க கிராமத்துல போய் அங்க தரமான எஜுகேஷன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் நாங்க. மேடம், நீங்க சொன்னீங்கன்னா ஒத்துக்கிறேன். நானும் ஒரு காலேஜ்ல HOD-யா தான் இருக்கேன், சிவில் டிபார்ட்மெண்ட்ல. என்கிட்ட கிராமப்புறத்துல படிக்கிற பசங்க நிறைய பேரு வெளியில பிளேஸ் ஆயிருக்காங்க. சிட்டில படிக்கிற பசங்க மட்டும் பிளேஸ் ஆகல மேம், கிராமத்துல இருந்து படிக்கிறவங்களும் பிளேஸ் ஆயிருக்காங்க. சுகாதாரத்தை பத்தி சொன்னாங்க. இன்னைக்கு வந்து சுகாதாரம் என்பது வந்து கிராமப்புறத்துல கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இன்னைக்கு கிடைச்சி, இன்னைக்கு தமிழ்நாடு போலியோ இல்லாத உலகமா மாறி இருக்கக்கூடிய சூழ்நிலை கிராமப்புறத்துல கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வந்து தண்ணி இன்னைக்கு விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் நகர்ப்புறத்துல. இன்னைக்கு கிராமப்புறத்துல தண்ணி இலவசமா கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் இன்னைக்கு நகரத்துல காத்த கூட விலை கொடுத்து வாங்கக்கூடிய அந்த ஏற்பாடு என்பது இன்னும் கொஞ்ச காலத்துல இருக்கு. உங்களுக்கு தெரியாது, நிறைய இடத்துல பைசா கொடுத்தா நல்ல சுத்தமான ஆக்சிஜன் வந்து நீங்க சுவாசிக்கணும், அந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். அதுக்கு இருக்கு, நகரத்துல இப்பயே இருக்கு. கிராமத்துல வந்து முதியோர் இல்லமே கிடையாது சார். நகர்ப்புறத்துல வந்து அதிகமா தெருவுக்கு தெருவு முதியோர் இல்ல வச்சு நடத்துறாங்க. ஏன்னா அவங்களோட பொருளாதார வளத்தை மேம்படுத்தணும் காரணத்துக்காக பெத்த தாய் தகப்பனையே கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுட்டு வந்துடுறாங்க. அப்ப அவங்க மனசு என்ன பாடுபடும். ஆனா கிராமத்துல அப்படி கிடையாது. எல்லாரும் ஒத்துமையா வாழணும், ஒன்னா வாழணும்னு நினைச்சு அன்போடு பாசத்தோடு பழகக்கூடிய மனப்பக்குவத்தை வந்து கிராமத்து மக்கள்கிட்ட தான் இருக்கும். ஆனா நகரத்துல வாழக்கூடிய மக்கள்கிட்ட வந்து அதை பார்க்க முடியாது. காமெடியா ஒரு கவுண்டர் சொல்லலாம். இங்க முக்குக்கு முதியோர் இல்ல இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு கிராமத்தை ஒட்டு மொத்தமா பார்த்தாலே ஒரு முதியோர் இல்லமா தான் தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு பசங்க வந்து அப்பா அம்மா விட்டுட்டு வந்துட்டாங்க. இங்க யுஎஸ்க்கு வந்துட்டு வெளிநாட்டுக்கு நகரத்துக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு நீங்க மட்டும் அங்க கிராமத்துல இருந்தீங்கன்னா எனக்கு ஒட்டுமொத்தமாவே கிராமமே முதியோர் இல்லமா தான் தெரியுது. திருமணம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கிராமத்துல நிச்சயிக்கப்படுகிற திருமணம் எல்லாம் சொர்க்கத்தில் முடிவடைகிறது. ஆனால் நகரத்துல வந்து நகரத்தில் நிச்சயிக்கப்படுகிற திருமணங்கள் எல்லாம் ரொக்கத்தில் முடிகிறது. நான் அந்த நண்பர் ரொம்ப நேரமா கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இத்தனை புடவை கட்டிக்கிட்டு இருக்கோம், அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. கிராமத்துல இருந்து வந்த உங்களுக்கு அந்த ஒரு பேண்ட் ஷர்ட் மட்டும் தான் தெரிஞ்சுதா? நாங்கெல்லாம் நகரத்துல தான் இருக்கோம், நீங்க சொன்ன மாதிரி நரகத்துல இல்ல. உங்களுக்கு ஒரு வேணும், உங்களை வசதியா ஆக்கணும் அப்படின்றதுக்கு எங்களோட நகரம் தேவைப்படுது. மொய் அனௌன்ஸ் பண்றது கிராமத்துலயா சென்னையிலயா நகரத்துலயா? எத்தனை தொழிலாளர்கள் முதலாளியா கிராமத்துல இருக்கிறாங்க? முதலாளிகள் முதலாளிகளாவே தான் இருக்கிறாங்க, தொழிலாளர்கள். நாங்க என் வீட்டுல, என் பக்கத்து வீட்டுல ஒரு பாட்டிமா இருக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி முதியோர் இல்லம் அது இது எல்லாம் ஓகே, நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்களோட வீட்டுல அவங்க என்கிட்ட சொன்னது, என்னோட அவங்க அப்பா கிட்ட வேலை செஞ்சவங்க இப்போ என் பேரங்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கான். தலைமுறையா வந்துட்டு வேலைக்காரங்களாவே இருக்கிறது கிராமத்துல மட்டும்தான். கண்டிப்பா மாநகரத்துல கிடையாது. உங்களுக்கு தம்பி ஏதோ
கொஞ்சம் இல்லைன்னு விலகி வருவோம். முதல்ல நகரங்கள்ல வளர்க்கறது வந்து இயற்கையை பணைய வச்சு வளர்க்குறோம் நம்ம. இன்னொன்று உணவு உற்பத்தி வந்து நம்ம கிராமத்தெல்லாம் நகரமாயிட்டு இருக்கு, விரிவாக்கமாயிட்டு இருக்குன்னா உணவு உற்பத்தி வந்து நிச்சயமா தடைப்படும். இன்னொன்று இங்கே காடுகள் வேடந்தாங்கல்ல வந்து இப்போ வேடந்தாங்கல் போயிருந்தா அங்கே வந்து ரியல் எஸ்டேட் போட்டு வித்துட்டு இருக்காங்க. கிராமத்து மக்கள் வந்து நகரத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றாங்களா ரியல் எஸ்டேட்ல? கிராமத்து மக்கள் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றாங்களா? எல்லாம் கார்பரேட் கம்பெனில எல்லாம் வேலை செஞ்சுட்டு காசு சம்பாதிச்சுட்டு வந்து இந்த நிலம் வாங்குறது, கிராமத்துல 4 நிலம் வாங்குறது, இதெல்லாம் யார் பண்றாங்க? இப்போ எல்லா கிராமங்களும் நகரமாயிட்டு வந்தா நாளைக்கு விவசாயம் இல்லாம போச்சுன்னா என்ன பண்ணணும்? சார் எப்பவுமே சொல்றாங்க அப்படி இப்படின்ட்டு நகரத்துல கிராமத்துல, ஆனா எப்பவுமே வந்து கிராமத்துல இருக்கவங்க எப்ப சொல்றேன்னா நகரத்துல போய் கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு வாதான் சொல்லுவாங்க. யாரும் நகரத்துல இருந்து கிராமத்துல போய் சம்பாதிச்சுட்டு வா சொல்ல மாட்டாங்க சார். எப்பவுமே இதுதான். அதே மாதிரி சிட்டில லைஃப்ல இருக்க கேர்ள்ஸுக்கும் சரி பாய்ஸுக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. எங்க அண்ணா வந்து பிகாம் படிச்சு CW படிச்சு ஓகேப்பா படிப்பான்னு, நான் வந்து CA படிக்கிறேமா பிகாம் கரஸ் ஓகே படிக்கணும். ஆனா அப்படி இல்ல சார். வில்லேஜ்னா போய் அவங்கள கேளு இவங்களுக்கு அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, எங்க அம்மாவை வந்து கேட்பாங்க. ஆனா எங்க அம்மா அப்படி இல்ல சார். சிட்டி லைஃப்ல இருக்க சரிம்மா உனக்கு எது விருப்பமா இருக்கோ அதை படி, எல்லாமே ஒரு இண்டிபெண்டா இருக்கும். அதே மாதிரி பேரண்ட்ஸ் கூட ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்றாங்க. ஆனா பட் வந்து வில்லேஜ் வந்து கொஞ்சம் கஷ்டம். அப்போ வந்துட்டாரு போய் அந்த மாதிரி பண்ண இந்த மாதிரி பண்ண, அண்ணன் வந்துட்டான் அப்படி பயப்படி இப்படி அப்படின்னா இல்லை. எங்க அண்ணன் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்காங்க, எங்க அப்பா அம்மாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. திருப்பூர் ஒரு காலத்துல விவசாய ஏரியா, அங்க எதுவுமே இல்லை. பரம்பரையா ஒரு விவசாயி தான் அந்த நகரத்தையே தீர்மானிச்சாரு. அப்ப எல்லா நகரங்களும் கிராமத்தார்களால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. அடிப்படை தேவைகள் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதுக்காகவே அது வந்து சில கோளாறுகள் இருக்குது. கவர்மெண்ட் சில விஷயங்கள் நடவடிக்கை எடுக்காதனால சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனா எல்லா நகரமே கிராம மக்களால் உருவாக்கப்பட்டதான். எங்க வீட்டுல நாங்க வெண்டை செடி போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா பக்கத்து வீட்டுல கத்திரி செடி போட்டிருப்போம் சார். கிராமத்துல நாங்க காசு கொடுத்து வாங்க மாட்டோம். எல்லாருமே உறவு மரம் தான், எல்லாருமே பங்கிட்டு தான் நாங்க வாழமே தவிர எல்லார் வீட்லயும் ஒரு முருங்கை மரம் இருக்கும் சார், எல்லார் வீட்லயும் வாழை மரம் இருக்கும் சார், எல்லார் வீட்லயும் எல்லாமே இருக்கும். அதனால நாங்க கடைக்கு போய் வாங்க வேண்டிய அவசியம் கம்மி. எங்க வீட்லயே புளிய மரம் இருக்கு. நாங்க எங்களுக்கு புளி வேணும்னா மரத்துல இருந்து உலுக்கி எடுத்துப்போம், அவ்வளவுதான். நாங்க கடையில் வாங்கணும் அவசியம் கிடையாது. அதே மாதிரி நெல்லும் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய தோட்டத்திலே விளைவிச்சுப்போம். அதுக்கேற்ற மாதிரி மிளகா நீங்க எல்லாத்தையுமே எல்லா சமையல் சாமான் சொல்லுங்க மிளகா சார். ஆமா, ஒன்லி பயிர் மட்டும் செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். அதாவது நீங்க பாக்குற பார்வை தான் தப்பு, நீங்கன்னு சொல்லக்கூடாது. பொதுவா எல்லாரும் பாக்குற பார்வை தான் தப்புன்னு சொல்லணும். உண்மையிலே வந்து நாங்க நகரத்துல வாழ்றோம், எங்க வீட்டுக்குள்ள எங்களோட காலடித்தனங்கள் படாத நிறைய இடங்கள் இருக்கு. நாங்க அப்படி ஓடி ஓடி சம்பாதிக்கிறது எதுக்காக? இன்னைக்கு கொடுத்துருக்க டைட்டிலுக்காக தான், வேற எதுக்காகவே கிடையாது. வாழ்க்கைய அனுபவிச்சு வாழணும்னா நாங்க ஓடி ஓடி உழைக்கிறதுலயும் எங்க டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்லயும் எந்த தப்பும் கிடையாது. அது நகரத்துல மட்டும்தான் கிடைக்குது. எழுத்தாளர் மேலாண்மை பொன்னுசாமியா, உங்க நிறைவு கருத்தா என்ன சொல்லுவாங்க? வாழ்க்கையை அனுபவிக்க சிறந்த இடம் நகரமா கிராமமா? முதல்ல வாழ்க்கை என்பது எது? வாழ்க்கை என்பது பீட்சா சாப்பிடுவதும் நவநாகரிகமாக வாழ்வதும் சோறு சாப்பிடுவதும் சோத்துக்கு பதிலாக வேற ஏதாவது சாப்பிடுவோம் வாழ்க்கையா? வாழ்க்கை என்பது பிறருக்கு உதவி செய்து வாழ்தல், சமூக மேன்மைக்காக வாழுதல், பிறர் நன்மைக்காக வாழுதல், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல், அதுதான் வாழ்க்கையா என்றால் அந்த வாழ்க்கையை நகரத்தில் வாழவே முடியாது. ஆனால் கிராமத்திலும் மனோபாவம் அதுதான், தனி மனித மனோபாவம் தான். ஆனால் அவன் செய்கிற தொழில் வந்து சமூகத்துக்கு பயன்படுகிற தொழில், உலகத்துக்கு சோறுட்டுகிற தொழில். எள்ளை விளைவிப்பதற்கு கிராமம் வேண்டும், அதை எண்ணெயாக்கி தருவதற்கு நகரம் வேண்டும். நகரமும் கிராமமும் முட்டிக்கொள்வதில் மோதிக்கொள்வதில் வசதி இல்லை. நீ மேல் நான் கீழ் என்று வசைபாடுவதற்குள் நியாயம் இல்லை. உண்மை என்னவென்றால் கிராமத்தில் எள் விளைகிறது, அதை எண்ணெயாக்குவது நகரம், நகரம் திரும்ப அதை காசாக்குவது கிராமம். எள்ளு நல்லெண்ணெயை வாங்கி, இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். எல்லா பொருளுக்கும் அதுதான். மூலப்பொருளை கொடுக்கிறார்கள், அதை பொருளாக்கி கொடுக்கிறார்கள், மார்க்கெட்டாக கிராமம் இருக்கிறது. இந்த சுழற்சி, பொருளாதார சுழற்சியில் தான் இந்தியா இயங்கி கொண்டிருக்கிறது. இதிலே கொள்கை, அரசின் கொள்கைகள் எங்கெங்கு பலவீனம் இருக்கிறதோ அந்த பலவீனங்கள் தான் இன்று வறுமையாய், வேலையின்மையாய், சிரமங்களாய், கலாச்சார கேடுகளாய், பாலியல் துன்புறுத்தல்களாய், விஷயங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த நிலைமையில் கிராமத்தும் நகரமும் முட்டிக்கொள்வதை விடவும் ஒன்றுபட்டு போவதில் மிகப்பெரிய விஷயம் இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயம், கிராமத்தான் என்றால் ஒரு ஏளன பார்வையும், நகரத்தான் என்றால் ஒரு அசூயை பார்வையும் இப்பொழுது இருக்கிறது. நகரத்தான் என்றால் ஒரு பிரமிப்பு இருக்கிறது, அந்த பிரமிப்பு அனாவசியமானது. கிராமத்தான் என்றால் ஒரு ஏளனமாய் பார்க்கிற தன்மை இருக்கிறது, அதுவும் அனாவசியமானது. ஏனென்றால்
கிராமத்தில் பிறந்த பாரதியார், கிராமத்தில் பிறந்த இந்தியாவில் சாதித்த சாதனையாளர்கள், இந்தியாவை புரட்டி போட்ட, இந்திய இலக்கியங்களை புரட்டி போட்ட எல்லா சாதனையாளர்களும் கிராமத்திலிருந்து வந்தவர்கள் தான். ஆக கிராமம் என்பது வளத்தில், அறிவு வளத்தில், ஞான வளத்தில் குறைந்ததில்லை. அதனால்தான் இந்தியாவின் ஆன்மா கிராமங்களில் வாழ்கிறது என்று சொன்னார். ஏனென்றால் இந்திய நகரங்கள் எந்த திசையில் போக வேண்டும் என்ற பண்பாட்டு நாகரிகத்தை கிராமம் கற்றுத் தருகிறது. இந்தியா எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற வேண்டும் என்பதை நகர நாகரிகம் கற்றுத்தருகிறது. ஆக பொருளாதார ரீதியாக முன்னேறுவதற்கு நகர நாகரிகம் உதவி செய்கிறது. பண்பாட்டு திசையை கிராமம் காட்டுகிறது. இந்த இரண்டு திசையும் ஒன்றென புரிந்து நடந்தால் இந்தியா கிராமம் ஆன்மா கிராமத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க இந்தியாவின் ஆன்மா வாழும் என்பதை நான் சொல்லி முடிகிறேன். உமா, உங்களுடைய நிறைவு கருத்தா என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதற்கு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அவசியமானது. அதனால் இருக்கக்கூடிய வளங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும். நகரத்தில் இருக்கக்கூடிய வளங்களை கிராமங்களுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். இந்த மாதிரியான ஒரு சூழலை தான் இந்த சமூகம் எதிர்பார்த்துட்டு இருக்கு. கிராமங்களில் வளங்கள் இல்லாமல் இருப்பது அல்லது பகிர்ந்தளிக்கப்படாமல் இருப்பதனால்தான் டாக்டர் அம்பேத்கர் இந்தியாவின் புற்றுநோய் கிராமங்கள் என்று சொன்னார். ஏனெனில் அங்கு அத்தியாவசிய தேவைகள் இல்லாமல் இருக்கிறது, ஒடுக்குமுறைகள் இருக்கிறது, வன்கொடுமைகள் இருக்கிறது, தேவைகள் இல்லாமல் இருக்கிறது. அவை எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆக வேண்டும் என்றால் வளங்கள், அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். ஆக கிராமங்களும் நகரங்களும் சம அளவில் பார்க்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. கிராமம் அதற்கான சில தன்மைகளோடு அது இயங்கிக் கொண்டிருக்கிறது, நகரம் அதற்கான சில தன்மைகளோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இது மேலானது, இது கீழானது அல்ல, ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இயங்க முடியும். உண்மையிலே நீங்க நகரத்தை பற்றி பேசுகிறவர்களும் கிராமத்தை பற்றி பேசுகிறவர்களும் நாம் எல்லாருமே ஒரே ஊருக்காரர்கள் தான். சற்று 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் நகர்த்து வந்து விட்டீர்கள், நாங்கள் சற்று பின்னாடி வந்து கொண்டிருக்கிறோம், அல்லது எங்களுடைய தலைமுறை வந்து கொண்டிருக்கிறது. இந்த வாழ்க்கையை தவிர்க்க முடியுமா 21ஆம் நூற்றாண்டில்? சாத்தியம் இல்லை. ஆக இந்த இருக்கக்கூடிய சூழல்ல அமைதியான முறையில் இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் என்ன முயற்சிகள் எடுக்கிறோம்? முற்றிலுமாக அது புறக்கணிக்கப்பட வேண்டியது, ஒதுக்கி தள்ளப்பட வேண்டியது அப்படின்ற வாழ்க்கை கிராமமோ அல்லது நகரமோ இல்லை. நாங்கள் விருப்பப்படுவது என்னவென்றால், இங்க நகரம் ஒரு பரபரப்பு ஓடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம இந்த பணம் கிடைச்சா சந்தோஷமா இருக்கும், பணம் கிடைச்சா சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே ஒரு ஆளுக்கு எவ்வளவு பணம் கிடைச்சா சந்தோஷமா இருப்பான்? 500 கோடி வச்சிருக்க ஒரு ஆளு திருப்பி பணம் தேட்டே அலைஞ்சிட்டு இருக்கான். 2 லட்சம் கோடி வச்சிருக்க ஒரு முதலாளி அடுத்து 10 லட்சம் கோடிக்காக ஓடிக்கிட்டே தான் இருக்காரு. அப்போ நீங்க ஒரே ஒரு முறைதான் பிறக்கிறீர்கள். நீங்க நகரத்துல மருத்துவ வசதி இருக்குன்னு, கிராமத்துல மருத்துவ வசதி இல்லைன்னு சொல்றீங்க. இங்க மருத்துவ வசதிக்கான தேவைகள் அதிகமா இருக்கு. இந்த ஹாரன் ஒளியில நீங்க உண்மையிலே தூங்க முடியுமா? இந்த புகையில, இந்த மூக்குல எவ்வளவு ஒரு நாளைக்கு குப்பை போயிட்டு இருக்கு, உங்க கண்ணுல எவ்வளவு இது இருக்கு. நீங்க அறிஞ்சோ அறியாமலையோ உங்க மூளையிலையும் உடம்புலையும் இந்த ஒளிகள் எப்படியான ஒரு அதிர்வேலைகளை உங்ககிட்ட ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க ஏற்படுத்தலாம், அது எங்களுடைய குழந்தைகளும் அதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதுல இருந்து விடுபட்டு வாழ்வதற்கு, ஒரு இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு மொத்த அறிவு சமூகம் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. மானுகம்சுக்கு நிறைவு கருத்தை என்ன சொல்றேன்? அது அவரு நகரத்துல இருக்கிற மாசுகள் பத்தி சொன்னார். நகரத்துல ஒலி மாசு இருக்கு, காற்று மாசு இருக்கு, இந்த மாதிரியான மாசுகள் இருக்கு. ஆனா கிராமத்துல இருக்கிற மாசு முற்றிலுமாக வேறு மாதிரியான மாசு, மனிதனை மனிதன் தாழ்த்தும் அந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன். அப்ப அந்த ஏற்றத்தாழ்வு, அந்த மாசு நம்மளால சகித்து கொள்ளக்கூடியதா இல்லை இந்த மாசு சகித்து கொள்ளக்கூடியதாங்கும் போது ஏன் நகரத்தை நோக்கி எல்லாரும் வராங்க? ஒரு காற்று மாசடைந்தா பரவாயில்ல, ஒலி மாசை நான் சகிச்சுக்கிடுவேன். ஆனா என்னை மனிதனாகவே மதிக்காத ஒரு இடத்துல நான் இருக்கிறது, அந்த மாசு மனித சமுதாயத்துக்கே எதிரானது. அப்ப கிராமம் கிராமத்தை விட்டு மனிதர்கள் நகரத்துக்கு வராங்கிறது இந்த அடிப்படை பிரச்சனை தான். இந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னா எல்லோரும் கிராமத்துல அவங்க சொல்ற அத்தனையோடையும் வாழணும்னு ஆசைப்படுறவங்க தான் நகரத்துல இருக்கிறவங்க. வாழ முடியாமல் ஆக்குவது இந்த ஒரே காரணம். இந்த காரணம் மனிதனை மனிதனா இருக்க விடலைன்னா அவன் எங்க மனிதனா இருக்க முடியும்? அந்த இடத்துல என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் நான் அனுபவிச்சுட்டு அங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில தான் இன்னைக்கு கிராமத்துல இருந்து நகரத்தை நோக்கி வராங்க. ரெண்டாவது, இதுல இன்னொரு அரசியல் வேறு இருக்கு. அரசியல் கட்சிகள் எல்லாம் அடிப்படை கல்வி, கிராமத்துல அடிப்படை கல்வி இந்தியா முழுவதும் இதுதான். தரமான அடிப்படை கல்வியை கொடுப்பதற்கு எந்த ஆட்சி வந்தாலும் அது நடப்பதே இல்லை. காரணம், பெரும்பாலான மக்கள் இன்னைக்கும் கிராமத்துல தான் இருக்கிறாங்க.
அடிப்படை கல்வி கொடுத்துட்டீங்கன்னா நீங்க விழிப்புணர்வு பெற்றுவீங்க. அப்ப விழிப்புணர்வு பெறாத ஒரு சமுதாயம் இருந்துகிட்டே இருக்கும்போதுதான் இங்க நாம செய்கிற இந்த வாக்கு வங்கி அரசியல்ல இருந்து எல்லா வகையான மோசமான அரசியலும் செயல்பாட்டுக்கு வருங்கிறதுனால அடிப்படை கல்வி கெடுப்பதே இல்லை. ஆக அடிப்படை கல்வியும் அடிப்படை சுகாதார வசதியும் ஒரு மனிதனுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கிராமத்துல இருந்துருச்சுன்னா யாருமே கிராமத்துல இருந்து நகரத்தை நோக்கி வரவே மாட்டாங்க. ஆக நீங்க மனிதனா வாழ்வதற்கும் கிராமத்துல வழி இல்லை, அடிப்படை வசதிகளும் இல்லைங்கும் போது அவர்கள் யாரும் விரும்பி நகரத்துக்கு வருவதில்லை. மனிதனாக வாழ்வதற்கு எங்க கிடைச்சாலும் இடம் அப்படின்னு சொல்லி நகரத்துக்கு வராங்க. நேயர்களே, வாழ்க்கையை அனுபவிக்க சிறந்த இடம் நகரமா கிராமமா என்று உறக்கச் சொல்லுங்களாக இன்று தலைப்பில் விவாதித்தோம். அனைவருமே உறக்கச் சொல்லியிருக்கிறார்கள். கிராமங்களில் உள்ள நிறைகள் என்ன குறைகள் என்ன என்று ஒரு தரப்பும் மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டார்கள். அதே போலவே நகரத்தில் உள்ள நிறைகள் என்ன என்று கூறினார்கள், அவர்கள் குறைகளை கூறினார்கள். இருதரப்பும் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். அதே போல 4 சிறப்பு விதமாக அவர்கள் கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். அனைத்து கருத்துக்களையும் பகுத்தாய்ந்து பார்க்கும் பொழுது வாழ்க்கையை அனுபவிப்பது என்பது அவரவர் தனிப்பட்ட மனநிலையை பொறுத்தது. ஆனால் தற்போது உள்ள நிலையை பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்தின் கால ஓட்டத்தை பார்க்கும்போது வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். நகரங்களின் கைகள் நீண்டு கொண்டே வருகின்றன. பல கிராமங்கள் நகர விரிவாக்கம் நகரமயமாக்கல் என்ற பெயரில் கிராமங்கள் எல்லாம் நகரமாகி கொண்டிருக்கின்றன. இன்னும் சில காலம் போனால் கிராமமா நகரமா என்று பேசக்கூடிய விவாதமே நடத்த முடியுமா என்ற நிலை கூட வந்து விடலாம். கிராமங்கள் இருக்குமா என்றே தெரியவில்லை. அந்த அளவுக்கு நகரமயமாக்கலின் வீச்சு அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. எனவே நகரமோ கிராமமோ நிறைகளை அதிகப்படுத்தி குறைகளை கலைத்து அதை நிறைகளாக மாற்றி ஒன்றாக ஒரு சமுதாய அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாக இருக்கும் என்று கூறி பங்கேற்ற அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.